guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினி ஹீரோ அதுக்கப்புறம் சுமிவோ இவங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் ஏதோ நோட்டீஸ் ஒட்டியிருக்கேன்னு பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா இந்த நேஷ்னல் கான்டெஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது பற்றினது தான். ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இவங்க வந்துட்டு நம்ம யூத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லானது இல்லைன்னா யூத் சம்மந்தப்பட்டது மாதிரி பாட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டெஸ்ட்டோட ஃபைனல் சாங் வந்து நம்ம ரைட் பண்ண சாங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோனி வந்துட்டு சொல்கிறா, ஐயோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டைமும் இல்லை, நம்ம வேறு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே சுமி வந்துட்டு சொல்கிறா, இப்போ நம்ம ஒரு போரில் சண்டை போட போகிறோம்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவை அந்த ஸ்பிரிட். ஸோ நம்மக்கிட்ட அந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக இருக்குது, அந்த கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக கலந்து ஜெயிப்போம், வாங்க நம்ம எப்பயே போய் அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், யூத்துன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது லவ் தான். ஸோ லவ்வை பற்றி ஏதாவது எழுதலாமான்ற மாதிரி கேட்கவும் உடனே சுமியா ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு யார் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுத போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ஆட்டத்தில் நம்ம ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் தெரியும், முன்ன பின்ன யாராவது லவ் பண்ணியிருந்தால் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ உடனே நம்ம ஊருக்கு இல்லையா, வேணா நீ என் கூட வாயேன், நானும் என் பாய் ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறதை பார்த்து நீ அதை பற்றி எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லோரும் ஷாக்காக நம்ம ஊவே பார்க்குறாங்க. துரோகி எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீ ஏன் நைஸாக கலந்துக்கிட்டல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவளும் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், நாங்கள் வந்து லவ் பண்ணியே ஜஸ்ட் 2 or 3 days கிட்ட தான் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இவ அவங்க கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஓவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு பயங்கரமாக போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவேன்னு, ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. லவ் பண்ணும்போதே அந்த பையன் அவகிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அவள் வந்து எதுவுமே யோசிக்கலாம், ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டா இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காட்டலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இதை வந்து சுமி படித்து பார்த்துருப்பா போல், அந்த கன்றாவி நீயே பாடித்தொல்லன்னு சொல்லவும் அவள் வந்து ஹீரோ முன்னாடி பாடி காமிக்கிறா. எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பு வருது, பட் கோபமும் வருது, என்னடியே எழுதி வச்சுக்கன்ற மாதிரி. ஹீரோயினி சொல்கிறா, நான் என்ன பண்ணட்டும், இவன் அவளோட ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் இருக்கா, அதைத்தான் எழுதிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லவும் உடனே சுமி வந்துட்டு சரி அதெல்லாம் விடுங்க, நான் வர வழியில் இந்த போஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி காட்டுறான். ஏன்னா இந்த மாதிரி காலேஜில் வந்துட்டு ஒரு சின்ன ஷோ மாதிரி நடத்துகிறாங்க, அதில் வந்து இந்த ட்ராமா மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம எல்லோரும் இந்த ட்ராமாவில் கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் வேணால் வந்து கீழே உட்காந்து பார்க்குறேன் நீங்கள் எப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு, நான் அதை வச்சுட்டு நான் சாங் லிரிக்ஸ்லாம் எழுதுகிறேன், இது ஒரு லவ் ட்ராமா தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் மற்றவங்களாம் வந்துட்டு இல்லை நீ வந்து அதில் ஹீரோயினி ரோல் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குன்னு நான் நடிக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் எல்லோரும் வந்துட்டு ப்ளீஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதில் நடிக்க தான் போகிறோன்ற மாதிரி சொல்லவும் சரி நான் நடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 day கழிச்சு காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு யார் அந்த ட்ராமாவில் இருக்கான்ற மாதிரி ஒரு நேம் லிஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா ஹீரோயினி பேர் தவிர்த்து எல்லார் பேரும் இருக்குது. ஹீரோயினி அதை வந்துட்டு 7 தடவை 8 தடவை எண்ணி பார்க்குறேன் என் பேர் இருக்கான்னு, பட் இருந்தாலும் இல்லை. உடனே வந்துட்டு அங்கே சுமியும் இருப்பாங்களே அவங்க நேம்லாம் அதில் வந்துருக்கு. விடுடி பார்த்துக்கிறலாம், அதில் வந்துட்டு எங்கள் நேம்லாம் போட்டிருக்கு, நீ பேசாமல் கீழே உட்காந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. உடனே ஹீரோயினுக்கு காண்டாயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இந்த வில்லிக்காரி வரா, அதாவது லீடர். ஸோ அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த ட்ராமாவில் சேர போகிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வந்து சர்வெண்ட்டாக தான் இருப்பீங்களே தவிர என்ன மாதிரி ஹீரோயினி ரோல்லாம் நடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீனில் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராமாவோட ஹீரோவும் நம்ம ஹீரோ தான். ஸோ நான் தான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சீனெல்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் காண்டாகுது தான், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவனுங்க அங்கிட்டிருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அவங்க மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பாகுது, நானும் எப்படியாச்சும் இந்த நம்மளை கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே சுமி வந்துட்டு சொல்கிறான், அதுக்கு ஒரே ஒரு ரோல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு எந்த ரோல்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்குறா. பார்த்தா அங்கே மரம் மாதிரி நிற்கணும் போல். ஸோ அதை தான் சொல்லவும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த டேவும் வருது. இப்போ வந்துட்டு
இந்த லீடர் இருக்கா இல்லையா, அவள் வந்து பாத்ரூமில் நின்று அவள் லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கான். ஸோ அவளோட ஃப்ரெண்டு வரவும், ஆமாம் நீ ஒரு பிளானை பற்றி சொன்னல, அது உண்மையிலே பண்ண தான் போறியா, சீரியஸாக தான் சொல்கிறியான்ற மாதிரி கேட்கவும், நம்ம லீடர்காரியும் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து உண்மையாகவே சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்கன்னா, இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு வெக்கங்கட்டாளுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க இப்போ எல்லாருமே. ஸோ இப்போ ட்ராமாவும் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கிஸ் சீன் வரப்போகுது. ஸோ கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் ஓடியான்ட்டு, நீ கிஸ் பண்ணாத, நீ உன் பாய் ஃப்ரெண்டை சீட் பண்ணிட்டா அப்படி இப்படின்லாம் கத்திட்டு இருக்கா ஹீரோயினி. அங்கே இருக்கிற எல்லாரும் என்னடா இவங்க ட்ராமாவே மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் தெரிய வருது, இந்த லீடர்காரி வந்துட்டு சொல்லியிருப்பா இல்லையா, லாஸ்ட்டில் கிஸ்ஸின்னு ஒன்று வரப்போகுதுன்னு. அது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, இவளாக வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு வச்சுருப்பா. ஸோ அதுதான் அந்த பிளான் போல். ஸோ உடனே ஹீரோயினுக்கு அது தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால் அவள் வந்துட்டு கிஸ் பண்ண விடாமல் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. ஒரு கடத்தில் அந்த லீடர்காரி வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளவும் ஸ்ட்ரைட்டாக போய் ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதோடு அந்த ட்ராமாவை பார்த்துட்டு எல்லோரும் சூப்பர், ஒரு மரம் போய் ஒரு மனுஷனை கிஸ் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கைத்தட்டிட்டு இருக்காங்க. அதோட அந்த ட்ராமாவும் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து கையில் பிடிக்கவே முடியல. காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அதில் கூட சமந்தா வந்துட்டு அப்படியே ரொம்பவே ஜாலியாக குதிச்சுட்டு திரிவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மனசில் ஒரு பாட்டோட அந்த லவ்வை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ நைட்டு வந்து அவளோட ரூமில் பார்த்தோம்னா உட்காந்து சிரிச்சிட்ருக்கா. அப்போ சுமி வந்துட்டு என்னடி இப்படி சிரிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. உடனே சுமி வந்துட்டு, நீ ஹீரோவை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்துட்டு, அப்படிலாம் இல்லையே, நானும் அவனுமா, இம்பாசிபிள், எல்லாருமே ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்கடி இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அவன் வந்து மேலே போயிட்டு கான்டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு டெஸ்டிங் மாதிரி வைக்க போகிறாங்க, ஸோ டக்குன்னு போய் தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தூங்க போயிடுறான். இந்த சுமிக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா அவளுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ லவ் பண்ணுறாலோ என்னமோன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க வந்து இந்த அந்த டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க பாஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே நைட் வந்துட்டு இவங்க எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார் போகிறாங்க. அங்கே போயிட்டு சியர்ஸ்லாம் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இருக்கா இல்லையா, அவன் வந்து நிறையா குடிச்சிட்டா போல். ஸோ வயிறு வந்து ஒரு மாதிரி கலக்குது. அவன் வந்துட்டு, நீங்களாம் குடிச்சிட்ருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாராவது வந்து பாட்டு பாடுங்க, அப்படி பாட்டு பாடினீங்கன்னா நீங்கள் கொடுத்ததில் வந்துட்டு 20% நாங்கள் ஆஃபர் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே எங்கிட்ட சுமி வந்துட்டு, ஹீரோ நீ போய் பாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை நான்லாம் போகலன்றான். ஸோ அப்போ ஹீரோயினி வந்துட்டு கேட்குறா, ப்ளீஸ் போ எங்களுக்காக பாடி, 20% ஆஃபரா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் பாடிட்டுருக்கான். இந்த லவ் சாங் மாதிரி பாடிட்டுருக்கானா. ஸோ இதை பாட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அதுவும் வந்து சுமி பார்த்துட்டு, எதுக்கு சிரிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உடனே சுமி வந்துட்டு, உண்மையாக சொல்லு, நீ உண்மையிலேயே ஹீரோவை லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். உண்மையாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சுமி கேட்குறா. ஸோ உடனே வந்துட்டு ஹீரோயினி, உண்மையாகவே இல்லைடி, ஏன்டி இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படியா சரி அப்போனா எனக்காக ஒன்று பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயினி வந்துட்டு என்னன்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கிளம்புறியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னன்னே தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா அவள் காலேஜில் உட்காந்துருக்கான். ஸோ கிளாஸ் போயிட்டுருக்கான்னு அவள் வந்து கிளாஸை கவனிக்காமல் நேற்று நடந்ததவே யோசிச்சுட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சுமி ரொம்ப கோவமாக வந்துட்டு உள்ளே உட்கார்றா. ஹீரோயின் என்னடி ஆச்சு, எதுக்கு உன் கண்ணெலாம் அப்படி ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு, என்னாச்சு அழுதியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்போ வந்துட்டு சுமி சொல்கிறா, நேற்று நைட்டு நீ போனல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டு பாடி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன அவங்க 2 பேரையும் காணான்ற மாதிரி சொல்லவும், சுமி வந்துட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் சுமி வந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்கவும், என்னாச்சு எதுக்கு என்னை பார்த்துட்டே இருக்குன்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லைவா நம்ம வந்து சியர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு ஹீரோ குடிச்சிட்ருக்கானா. அப்போ வந்துட்டு சுமி சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாளா. டக்குன்னு அந்த
ட்ரிங்கை வந்து அவள் மூஞ்சிலே துப்பி விட்டுறான். அவளுக்கோ ஒரு மாதிரி காண்டாகுது. உடனே ஹீரோன்ட்டு சாரி நான் வேணும்னே அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்கான். ஸோ உடனே சுமி வந்துட்டு போட நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறா. உடனே ஹீரோன்ட்டு நான் வேணும்னு பண்ணலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு இப்போ வந்து அப்படி ப்ரெசண்ட்டில் பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, இதை வந்து அந்த டீச்சர் கேட்டுறாரு. எதுவும் சொல்லலை, விட்டுறாரு. ஆனால் ஆக மொத்தம் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சுமியோட கதையை கேட்டுறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப சங்கட்டமாக போகுது, உட்காந்து அழுதுட்டுருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடியுது, வேகமாக வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோயினி பின்னாடியே ஓடிட்டு வந்துட்டு ஏன் இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் சுமி சொல்கிறா, மொதையாச்சும் நம்ம 2 பேருக்குள்ளே தான் இருந்துச்சு, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் அதவே நினச்சிருப்பாங்கல்ல, ஒரே சங்கட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் விடு, எல்லாருமே ஈஸியாக மறந்துடுவாங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டீச்சர் வர்றாரு. ஸோ அவர் வந்துட்டு இங்கே பாரு, உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நீ வந்து அதை விட்டு வெளியே வரப்பாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சீக்ரெட் சொல்லவா, மோஸ்ட்லி வந்துட்டு பிரேக்கப் ஆனவங்க தான் சாங்ஸ்லாம் சூப்பராக எழுதுவாங்க. ஸோ நீயும் ஒரு சாங் எழுதி போடு, கண்டிப்பாக வைரல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்துட்டு சுமி சொல்கிறேன், எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொன்னேன், இங்கே பாரு இப்போ நான் அது ஒரு பாட்டாக போட சொல்கிறாரு, அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்திட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ வந்து அவங்க வந்துட்டு ரிஹர்சல் பார்ப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு பாட்டெலாம் பாடிட்டு ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. அது வந்து லவ் சாங் தான் பாடிட்டுருக்கா இல்லையா. ஸோ சுமிக்கு வந்து காண்டாகுது. வந்துட்டு ஏன் வேறு சாங்லாம் பாட மாட்டியா, லவ் சாங் தான் பாடுவியான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ வரான். ஸோ அவனை பார்த்ததுமே சுமிக்கு காண்டாகுது. நான் அந்த குரூப்பை விட்டே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, போ பாப்பா. ஸோ உடனே ஹீரோனி பிடிச்சி இழுத்து வச்சுக்கோ. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நேற்று நான் வேணும்னே பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் குரூப், ஸோ சுமி நீ இந்த குரூப்பில் இரு, நான் அந்த குரூப்பை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பிடுறான். உடனே வந்துட்டு கத்துற, என்னடி பண்ணி வச்சுக்கிங்க, என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்போ யார் எதுவுமே சொல்லலை. அப்போ வந்துட்டு சுமி சொல்கிறா, நம்மளோட குரூப்பில் மெயின் சிங்கராக வந்துட்டு ஹீரோ தான் இருந்தான், பட் இப்போ அவன் போயிட்டான் இல்லையா. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினிவே மெயின் சிங்கராக போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி என்னாலாம் பாட முடியாது, நான் எப்படி பாடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கோம். இதை கேட்டு அந்த சுமிக்கு இன்னும் காண்டாகுது. போங்கடி, எல்லோரும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறான். இப்போ லன்ச் டைம் ஆச்சு, எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சுமி மட்டும் சாப்பிடவே இல்லை. நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு சாப்பிட்றி தங்க பிள்ளை, சாப்பிட்றி சொல்லணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளுக்கு கிச்சு கிச்சு முட்டுறாங்க. ஸோ அப்போ டக்குன்னு வாய் திறக்கிறாருன்னா அவள் வாயில் வந்து ஃபுட்டை வச்சு விட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த யங் ரோஸ் இருக்காளுங்க இல்லையா, அவளுக்கு வந்து பக்கத்து டேபிளில் தான் உட்காராளுங்க. இப்போ நம்ம ஹீரோயினி குரூப் வந்துட்டு அந்த நேஷ்னல் கான்டெஸ்ட் கலந்துக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த யங் ரோஸ்க்கு பிடிக்கலை. உடனே வந்துட்டு சொல்கிறேன், ஏதோ ஒரு லக்னால் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு அவங்க நல்லா பாடிடுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு இந்த லீடர் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு அவங்க குரூப்பை பார்த்துட்டு எங்கே உங்கள் குரூப்பில் இந்த மெயின் சிங்கரை காணோம், குரூப்பை விட்டு போயிட்டானா, பழையபடி நம்மளுக்கு அந்த எஸ்எம் குரூப்பே வந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுமி சொல்கிறேன், எங்கள் குரூப்போட மெயின் சிங்கர் வந்து ஹீரோயினி தான்ற மாதிரி சொல்லவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர் அப்படியே மூஞ்சி சொல்லிச்சுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா வந்து லைப்ரரியில் புக் படிச்சுட்ருக்கான். ஹீரோயினி அவனுக்கு தெரியாமல் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவன் பார்த்துடுறான், அதனால் அவள் கீழே விழுந்துடுறா. அப்போ வந்துட்டு அவன் ஓடி வந்துட்டு என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் அடிப்படல, எதுக்கிட்ட எட்டி பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ ப்ளீஸ் எங்களுக்காக வந்துட்டு மறுபடியும் குரூப்பில் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உனக்கு சுமியை பற்றி தெரியும்ல, அவள் ஒரு தடவை யாரையாவது வேணான்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக என்னால் மறுபடியும் வர முடியாது. வந்துட்டு ஹீரோனி சொல்கிறான், இப்போ வந்து சுமி என்ன தான் மெயின் சிங்கராக வச்சுருக்கா, ஆனால் நான் அந்தளவுக்கு பாட மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல, ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், சூப்பர், நான் வேணா உனக்கு கோச்சாக இருக்கேன், நீ வேணா என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன், அப்போ கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே சரின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நைட் அப்படி காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினியை ஓட விட்டே கொள்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேர் பொசிஷன்லலாம் உட்கார வைப்பாங்க இல்லையா ஸ்கூலில் வந்துட்டு, ஏதாவது நம்ம சேட்டை பண்ணோம்னா வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக, ஸோ அந்த மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நாய் எப்படி நாயோட சவுண்ட் எப்படி இருக்கும், பூனையோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்று சொல்லி காமிக்கிறான். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்துட்டு எப்படி பிரீத்தெல்லாம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு யங் ரோஸ் குரூப் வருது. அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோனிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சவால்லாம் விட்டுட்ருக்காங்க, யார் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரீத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போமான்ற மாதிரி கேட்கவும்
ஹீரோயினியுமே வந்துட்டு ஒரு மாதிரி தயங்குறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு சொல்கிறேன், நான் தான் உனக்கு இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தேன்ல, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுமே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ 2 பேரும், அதாவது அந்த குரூப்போட லீடரும் ஹீரோயினியும் தண்ணிக்குள்ளே முங்குனாங்க. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது. அந்த லீடர் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி ரொம்ப நேரம் தண்ணியிலே இருக்கிறா. ஹீரோக்கு வந்து டவுட் ஆயிடுது. ஸோ அவன் வேகமாக தண்ணியில் குதிச்சு போய் அவளை தூக்கிட்டு வரான். அவளுக்கு வந்து நிறையா ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தனால அந்த தண்ணியை குடிச்சிட்டா போல். ஸோ ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. அவளுக்கு வாயோட வாய் வச்செல்லாம் ஊதிட்டு இருக்கா ஆக்சிஜனுக்காக. ஸோ அவள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எந்திரிச்சிருக்கா. இது தோற்று போயிட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்படியே ஓடி போயிடுறான். அங்கே வந்து ஓடி போயிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஒரு இடத்துல தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அப்போ அந்த இடத்துக்கு வரான். ஸோ அங்கே வந்ததுமே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னால் எதையுமே சாதிக்க முடியல, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு டவுன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இந்த ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆக்சுவலாக நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, நீ எப்போயுமே பாட்டு பாடும்போது உன் வாயால் பாடக்கூடாது, உன் மனசுலேருந்து பாட்டு பாடினா தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து உன் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான், உன் ஸ்கில்ஸை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு என்ன தான் நம்ம சொல்லி புரிய வச்சாலும் அவள் வந்துட்டு நான் ஒரு பயந்தாங்கோலி, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ இப்போ வந்து ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் அவள் வந்துட்டு அந்த டேப் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ சடனாக சுமி வரவும் அந்த டேப் ரெக்கார்டை வந்து டக்குன்னு உள்ளே எடுத்து வச்சுக்கிறான். அப்போ சுமி சொல்கிறா, என்னாச்சு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கு. ஓ, அந்த நேஷ்னல் கான்டெஸ்ட்டை பற்றி பயந்துட்டுருக்கியா? நீ கவலைப்படாத, தான் நானும் ஓவும் இருக்கோம்ல, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்கான். என்னென்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் போல். அவள் சொல்கிறான், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், நான் ஒரு கேர்ளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இப்போ 3 பேருமே வந்துட்டு ஒரு பிரிட்ஜில் போய் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் புலம்ப, ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்ப, சுமி ஒரு பக்கம் புலம்பன்ட்டு மாற்றி மாற்றி குடிச்சிட்டு புலம்பிட்டு தான் இருக்கிறாளுங்க. அப்போ வந்து ஹீரோயினி இவங்களுக்காக வந்துட்டு ஒரு செயின்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா போல், நேம் போட்ட செயின். ஸோ அதெல்லாம் கிஃப்ட் மாதிரி பண்ணுறேன். ஸோ அப்போ சுமி சொல்கிறேன், நம்ம எப்பயுமே ஒத்துமையாக இதே மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருக்கணும், நம்மளோட சிஸ்டர்ஹுட் வந்து எப்பயுமே கலைஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜெக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.